அவங்களுக்கு தடுப்பூசி மூலமா அந்த வைரஸ அவங்க உடம்புக்குள்ள அனுப்புவாங்க. உள்ள போற வைரஸ்னால ஆன்டிபாடிஸ் உருவாக ஆரம்பிக்கும். அந்த ஆன்டிபாடிஸ் நம்ம இம்யூன் சிஸ்டத்துக்குள்ள போயிடும். அதாவது அந்த ஆன்டிபாடிஸ் உடைய ஸ்கேன் காப்பி நம்ம இம்யூன் சிஸ்டத்துக்குள்ள போயிடும். இப்ப அதே மாதிரி வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள வந்தா நம்ம இம்யூன் சிஸ்டம் அதை அடையாளம் கண்டுபிடிச்சு அதை கொன்னுடுது. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது, அந்த ஆன்டிபாடிஸ் வேக்சின்னால மட்டும்தான் நமக்கு கிடைக்குதா? ஆன்டிபாடிஸ் உருவாக்குற வேற ஏதாவது சோர்ஸ் நம்ம கிட்ட இருக்கா? இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போற விஷயத்தை ரொம்ப கவனமா கேளுங்க. நாம நம்ம உடம்ப சரிப்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம புத்திய சரிப்படுத்தணும். இப்பெல்லாம் நீங்க மனதளவுல சித்திரவதை பண்ணப்படுறீங்க. அதனால மைண்ட சரி பண்றது ரொம்ப அவசியம். உங்களுடைய மைண்ட ஸ்ட்ராங்கா வச்சுக்காம உங்க பாடியை எப்பவுமே ஸ்ட்ராங்கா வச்சுக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பாடி பில்டர்ஸ பாக்குறோம், அவங்களுடைய மசில்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா மைண்ட் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா கவலைப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க நோய்வாய்ப்பட்டுருவாங்க. தடுப்பூசி இல்லாமலே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க முடியும். எப்படி அதிகரிக்கலாம்னு இப்ப நம்ம பார்க்கலாம்.